தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம பேச இருக்கிற ஆளுமை மறைந்த நடிகர் திரு ராஜேஷ் அவர்களுடைய இனிய நண்பர். அவரோடு பயணித்த அந்த அனுபவம், அவருடைய திடீர் மரணம், இது குறித்துலாம் நம்ம அவர்கிட்ட பேச இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே, நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம். தமிழ் நிறம் நேயர்கள் அனைவருக்கும் ஒரு சங்கடமான ஆனால் சந்திக்க வேண்டிய நேரத்தில் சந்திக்கிறோம். நிறைய செய்திகளை பற்றி சிந்திக்கலாம். என்னுடைய இனிய நண்பர் நடிகர் ராஜேஷ் அவர்கள் இன்று காலை மாரடைப்பினால் மரணமடைந்தார், இயற்கை எய்தினார், இறையோடு கலந்தார் என்று பல செய்திகள் உங்கள் செவிகளிலே காதுகளிலே வந்து கொண்டிருக்கிறது. அவரை பற்றி சில நிமிடங்கள் நாம் பேசியே ஆக வேண்டும். அந்த வாய்ப்பை நமது தமிழ் நிறம் வழங்கியதற்கு உண்மையிலேயே தமிழ் படித்த நான் தமிழ் நிறத்துக்கு தமிழால் நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து நாம் பேசுவோம். கண்டிப்பா. இப்போ நடிகர் ராஜேஷ் அவர்களை பற்றி பேசுகிறப்ப ஃபஸ்ட்டு அவருடைய பேரை சொன்னால் அவரை எப்படி நீங்கள் அறிமுகப்படுத்துவீங்க? அவருக்கும் உங்களுக்குமான அறிமுக தொடக்கம் எங்கே நடந்துச்சு? நடிகர் ராஜேஷ் அவர்கள் பிறந்தது ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் பட்டுக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற அணக்காடு என்ற கிராமத்தில் பிறந்தவர் தான். திரையுலகத்தில் நடிக்க வேண்டும், திரையுலகத்தில் தன்னுடைய சிந்தனைகளை பதிக்க வேண்டும்ங்கிற ஆவல்ல அவர் 1970களிலே சென்னையை நோக்கி தன்னுடைய பயணத்தை அமைத்து கொண்டவர். பிறப்பால், தன்னுடைய படிப்பால் தன்னை ஒரு பட்டதாரி ஆக்கி ஒரு ஆசிரியருக்கு உரிய அனைத்து தகுதிகளையும் பெற்றவர் மரியாதைக்குரிய ராஜேஷ் அவர்கள். அவர் அவள் ஒரு தொடர்கதை என்று எங்கள் எழுத்துலக முன்னோடி பொது தொலைக்காட்சிகளிலே நிகழ்ச்சி அமைப்பாளராக இருந்த மரியாதைக்குரிய அண்ணன் சுகிசிவம் அவர்களுடைய மூத்த சகோதரர் MS பெருமாள் அவருடைய எழுத்தில் பாலச்சந்தருடைய இயக்கத்தில் தோன்றிய அவள் ஒரு தொடர்கதை தான் அவர் முதலில் நடித்த கதாபாத்திரம். அதிலேருந்து அப்படியே வளர்ந்து நண்பர் பாக்கியராஜ் அவருடைய அந்த அற்புத விளையாட்டுகளில் ஒன்றான கன்னி பருவத்திலே திரைப்படத்தில் கதாநாயகனாக தன்னை உருவகப்படுத்தி கொண்டார். நீங்க சினிமாவில் இருக்கிற நடிகர்கள்ல நிறைய பேர் சில பழக்க வழக்கங்களுக்கெல்லாம் ஆளாகி இருப்பார்கள். ஆனால் சினிமாவில் பாலச்சந்தர் அவர்கள் தான் ராஜேஷ் அவர்களுடைய அறிவை, ஆற்றலை உணர்ந்து, தெரிந்து, புரிந்து, அறிந்து அவருக்கான கதாபாத்திரங்களை வடித்து கொடுத்தவர். அவரை மென்மேலும் நல்ல அறிமுகப்படுத்தியவர். கிட்டத்தட்ட 1989, 90களிலே நான் படிப்பை முடித்துவிட்டு கலை உலகத்தில் திரையுலகத்துக்கு உள்ளே போன பொழுது கிட்டத்தட்ட 90களிலே நான் சந்தித்த குணச்சித்திர நடிகர்களிலே முதன்மையானவர் நடிகர் ராஜேஷ் அவர்கள். அவருக்கும் எனக்குமான பழக்கம் என்பது எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற நன்னிலத்திலே பிறந்து கீழ்வெளூரிலே வளர்ந்து திரையுலகத்தில் பாலச்சந்திரனுடைய அழைப்பை ஏற்று போய், ஆனால் பாலச்சந்தரால் அறிமுகப்படுத்தப்படாமல் தன்னுடைய முயற்சியில் முதலாக ஒரு திரைப்படத்துக்கு பாட்டெழுதிய பெருமை சிறை என்ற திரைப்படத்துக்கு பாட்டெழுதிய எங்கள் அண்ணன் கவிஞர் பிறைசூடனுக்கு உண்டு. பிறைசூடன் பாட்டெழுதிய அந்த சிறை படத்தில் நடிகர் ராஜேஷ் அவர்கள் நடித்தது காரணத்தால கிட்டத்தட்ட 2 பேரும் ஒரு ஒத்த அறிவாளிகள். நான் அண்ணன் பிறைசூடன்கிட்ட தான் போய் 90ல அடைக்கலமாகிறேன். அவரோடு நான் நெருங்கி இருக்கிற பொழுது பல இரவுகள் நான், கவிஞர் பிறைசூடன், அண்ணன் ராஜேஷ் அவர்கள், நடிகர் வினு சக்கரவர்த்தி அவர்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திரையுலகத்திலே ஒரு அறிவாளிகளான கூட்டம். இந்த கூட்டம் எங்க கூட்டப்படும்னா, இன்றைக்கும் இருக்கிற நம்ம மன்னார்குடி வடசேரியை பூர்வீகமாக கொண்ட மலையுரிமைப்பட்டியார் அன்புள்ள ரஜினிகாந்த் இந்த திரைப்படத்தெல்லாம் எடுத்த எங்கள் மரியாதைக்குரிய அண்ணன் அழகன் தமிழ்மணி என்று அழைக்கப்படுகிற தயாரிப்பாளருடைய அலுவலகம்
நமது வலசர வாக்கத்தில் இருக்குது. அவர் தான் முதல்ல சன் தொலைக்காட்சியில முதலில் பகலில் ஒரு தொடரை எடுத்தவர் அண்ணன் தமிழ்மணி அவர்கள். அந்த தொடருக்கு பேர் மங்கைன்னு பேரு. அதுக்கு வசனம் எழுதுனது அண்ணன் கலைமணி. கிட்டத்தட்ட அந்த மங்கைங்கிற தொடரில் பல சாத்திய கூறுகளை அதுல கொண்டு போய் உள்ளார தொலைக்காட்சிக்கு திணிக்கிற பொழுது அந்த கலந்துரையாடல அண்ணன் ராஜேஷுடைய பங்கு அதிகமா இருக்கும். நான் சொல்லுவது இதெல்லாம் 96, 97 சன் டிவி தொடங்கின பிறகு. அதற்கு முன்பே 4-5 வருடங்களாக கிட்டத்தட்ட எனக்கு 35 ஆண்டு கால பழக்கம். நீங்க அவர்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய நல்ல பழக்கம் என்னன்னா, இப்ப கூட நிறைய பேர் போட்டிருக்காங்க, அவர் மிகச்சிறந்த ஜோதிட வல்லுநர், அவர் ஜாதகம் பார்ப்பா ஜோதிடம் இல்லை. அது ஒரு சேலஞ்சுக்காக அந்த ஜாதகம் ஜோதிடத்தை அவர் கற்றுக்கொண்டார். அண்ணன் பிரைசுடன் அவர்கள் ஜாதகம் ஜோதிடத்துல வல்லுனர். ஆனா ராஜேஷ் அவர்கள் எப்படி வித்தியாசமா சிந்திப்பார் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, சென்னைக்கு திருச்சியிலேருந்து வருகிற முக்கியமான பாதை, அந்த என்ஹெச் இருக்கு பாருங்க. அந்த என்ஹெச்ல முதலாக மோட்டல் என்று சொல்லுகிற வெளிநாடுகளில் நெடுஞ்சாலையில அமைக்கப்படுகிற ஒரு உணவு விடுதியில் என்னென்ன இருக்குமோ அது அத்தனை வசதியும் வைத்து விழுப்புரத்துக்கும் விக்கிரவாண்டிக்கும் இடையில் முதலாக மோட்டல் என்ற உணவகத்தை தொடங்கிய பெருமை நடிகர் ராஜேஷுக்கு உண்டு. அவர் தான் இந்த ஃபர்ஸ்ட் மோட்டல் இன் தமிழ்நாடு ஹைவேஸ், அதுல அவர் தெளிவா இருந்தார். முதலாக அந்த திருச்சி சென்னை நெடுஞ்சாலையில் விழுப்புரத்துக்கும் விக்கிரவாண்டிக்கும் இடையில அந்த மோட்டல் என்ற அமைப்பை உருவாக்கியவர் மரியாதைக்குரிய அண்ணன் ராஜேஷ் அவர்கள். வாகனங்கள் நிறுத்தும் இடம், அந்த ஹோட்டல்ல இருக்கிற வசதி, அந்த ஹோட்டல் சுவற்றுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல தத்துவ செய்திகளை வச்சு, அதற்கு அடுத்தாறுபுல பார்த்தீங்கன்னா கழிவறை, வாகனங்கள் நிறுத்துகிற இடம், அதே போல சற்று வாகன ஓட்டிகள் ஓய்வெடுப்பதற்காக ஒரு சிறிய ஏற்பாடு, அதையும் தாண்டி சிற்றுண்டி சாப்பிடுபவர்கள், வாழைப்பழம், அந்த மாதிரி ஒரு சின்ன கடை எப்போதும் ஹோட்டல் வாசல் வைப்பாங்கல்ல, அதே மாதிரி முதலாக உணவு விடுதியில் நூல் நிலையம் வைத்த பெருமை அண்ணன் ராஜேஷுக்கு சேரும். அந்த நூல்கள் நிலையத்திலும் வழக்கமான ராமாயண, மகாபாரத, கண்டபுராணம், பெரிய புராணம் புத்தகத்தை வைக்காமல் ஜெயகாந்தனுடைய கதைகள், புதுமைப்பித்தனுடைய கதைகள், இப்படி தமிழகத்தில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்திய பல்வேறு நாவல்கள், பாலகுமாரனுடைய நாவல்கள், இப்படி பல விஷயங்களை அந்த நூல் நிலையத்தில் அடுக்கிய பெருமையும் அண்ணன் ராஜேஷுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, அவரே போய் இருப்பார். நீங்க அந்தைய நாட்கள் படமெல்லாம் அவருக்கு மிகப்பெரிய சிறப்பை கொடுத்தது. கிட்டத்தட்ட அந்த 88, 89 அந்த வருடங்கள்ல வந்த இன்னொரு நல்ல திரைப்படம் எதுன்னா மக்கள் என் பக்கம்னு ஒரு திரைப்படம். அதுல சத்யராஜ் கதாநாயகன், ராஜேஷ் அண்ணன் இல்லை. சத்யராஜ் கள்ளச்சாராயம்லாம் கடத்துவார், இவர் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பார். ஆனால் அதுல எதிர்மறையான செயலை செய்வார். அந்த கதாபாத்திரத்தில் நடிக்கிறப்பெல்லாம் அவருடைய அந்த எண்ணங்களின் வெளிப்பாடுகள் இருக்கும். நீங்க பாலச்சந்தருடைய தண்ணீர் திரைப்படத்துல கூட சரிதாவுக்கு கணவனா நடிக்கிறப்ப கூட அவர் ஒரு எதிர்மறை கதாபாத்திரம். நான் ஏன் இதை குறிப்பிடுகிறேன்னா, ஒரு கதாநாயகனாக நடித்த நடிகர்கள் அடுத்து தங்களுடைய எண்ணங்களை மாற்றுகிற கதாபாத்திரத்தை ஏற்றுக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட 74 தொடங்கிய அவருடைய திரை பயணத்துல அவர் பல்வேறு பணிகளை செஞ்சார். ஆனா எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பின்புலம் இருக்கும். அந்த பின்புலம் எதுன்னா அவருடைய அறிவார்ந்த செயல்கள். அந்த ஜாதகம் ஜோதிடம்லாம் கூட அவர் படித்து படித்து தெரிந்து கொண்டார். இன்றைக்கு அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா, நானும் அவரும் அடிக்கடி சந்தித்த நபர்களில் மிக முக்கியமான நபர் எங்கள் ஐயா வார்த்தை சித்தர் வலம்புரி ஜான் அவர்கள். சூளைமேட்டில் பெரியார் பாதையில் இருக்கிற அவருடைய வீட்டுக்கு தேடி வருவார். இரவு 7 மணிக்கு வரவர், விடிய காலை 4 மணிக்கு தான் போவார். வலம்புரி ஜான் ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகம்.
அவர்கிட்ட எந்த தலைப்பை கொடுத்தாலும் எந்த செய்தியை சொன்னாலும் அவர் அவ்வளவு விரிவாக பேசுவார். எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது, 96, 97 அந்த தேதி வாக்குகளில கிட்டத்தட்ட சரவணபவன் உரிமையாளர் அந்த அண்ணாச்சி கிருபானந்த வாரியாருக்கு காங்கேயநல்லூரில் அந்த ஆலயத்தை கட்டி குடமுழுக்கு எழுப்ப வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அந்த ஆலயத்தில் எப்படியெல்லாம் அமைக்க வேண்டும் என்கிற சிந்தனையை, செய்தியை வலம்புரிஜான் அவர்களும் அண்ணன் ராஜேஷ் அவர்களும் தான் செதுக்கி கொடுத்தாங்க. இதே வாரியார்கிட்ட இருக்கிற வாசகங்கள்ல இதே வைக்கணும், இப்படி வைக்கணும், அவருக்கான மண்டபம் இப்படி அமைக்கப்படணும், அதை ஒரு கோவில் மாதிரி இல்லாம கன்னியாகுமரியில் இருக்கிற விவேகானந்தர் பாறை மாதிரி அந்த வாரியாருடைய கோயில் அமையணும் அப்படிங்கிற ஆலோசனை அண்ணன் வலம்புரிஜான் சொல்லுகிற பொழுது அந்த அந்த பிரமிடு என்று சொல்லுவோம்ல, அந்த கோபுர அமைப்பு குறித்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 மணி நேரம் விளக்கம் சொன்னார். நான் அந்த நேரம்லாம் அவரோட கூட இருக்கணும். இன்னும் சொல்ல போனா அவரு அறிவாளிகளுடைய தான் அவருடைய பயணம் அத்தனை இருக்கும். வேலை மனக்கட்டு ஒரு செய்தியை படிச்சுட்டாருன்னா அந்த செய்தி குறித்த பாண்டித்தியம் பெற்றவர்கள் அவர்கள்ட்ட தான் போய் பேசுவார். அந்த மாதிரி இருக்கிற பொழுதுதான் 94ல் சன் தொலைக்காட்சியில விசுசாருடைய அரட்டை அரங்கம் தொடங்கியது. அரட்டை அரங்கம் தொடங்கியது பிரீஸ் ஹோட்டல்ல தான் முதல்ல ஷூட்டிங் பண்றோம். அப்புறம் பொதுமக்கள்கிட்ட கொண்டு போகிற பொழுது அந்த பேச்சரங்கம் போகிற போக்கை கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு பின்னோக்கி பார்க்காமல் அதில் முன்னோக்கி பார்க்கிற பல சிந்தனைகளை விதைத்த பெருமை ராஜேஷுக்கு உண்டு. அதுல குறிப்பாக தேர்வுக்குழு இயக்குநராக இருந்த எங்கள் அண்ணன் பாஸ்கராஜ் சாருக்கு, உதயராம் சாருக்கு, விசு சாருக்கு எல்லாருக்குமே தலைப்பு கொடுத்துருவாங்க. இவர் அந்த அரங்கத்துக்கு குறித்த செய்தியை அவரே தொலைபேசியில் பேசுவார். இப்படி ஒரு ஈர்ப்பு உண்டு அவருக்கு. தொலைக்காட்சிகள்ல கூட அவர் தொலைக்காட்சி தொடர்கள் நடிக்கிறப்ப கூட அந்த தொடர்கள்ல விரிவான செய்தியை சொல்லுவார். நீங்க அவரை பார்த்தா பல பேர் அவரை வாத்தியாரே சொல்லுவாங்க. எம்ஜிஆரை எப்படி சினிமா உலகில் வாத்தியார் சொன்னாங்களோ அதே மாதிரி இவருக்கும் அந்த வாத்தியாருங்கிற பெருமை உண்டு. ஏன்னா நிறைய சொல்லுவாரு, நிறைய செய்வாரு. அதை விட சினிமாவில் ஒழுக்கமாக இருந்த உயர்ந்த நடிகர் அல்ல, உயர்ந்த மனிதர் நடிகர் ராஜேஷ். அவர்கிட்ட பல திறமைகள் உண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் சொல்லிட்டோம்னு வச்சுங்க, அந்த நேரத்துக்கு 15 நிமிடத்துக்கு முன்னாடி முழு அலங்காரத்தோட வந்துடுவார். சன் டிவியினுடைய அரட்டை அரங்கத்திலேருந்து ராஜ் டிவியில அகடவிடம் தொடங்கி அதற்கு பிறகு இருக்கிற தொலைக்காட்சிகள் எல்லாம் பேச்சரங்க நிகழ்ச்சி தொடங்குகிற பொழுது வேந்தர் தொலைக்காட்சியில முதல்ல நாஞ்சில் சம்பத்தை வைத்து தொடங்கிய ஒரு நிகழ்ச்சி. அதற்கு பிறகு அண்ணன் பாக்கியராஜ் அவர்கள் அந்த நிகழ்ச்சியை பின்தொடர்ந்தார்கள். அந்த பாக்கியராஜ் அவர்கள் நடத்திய நிகழ்ச்சி ஒரு காலகட்டத்தில் நிறுத்தக்கூடிய சூழ்நிலை வருகிற பொழுது மறைந்த நிகழ்ச்சி தயாரிப்பாளர் தஞ்சாவூர் அண்ணன் முத்தலிப் அவர்கள் அந்த நிகழ்ச்சியை தன் கையிலே எடுத்து தொடர வேண்டும் என அது பல இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்த நிகழ்ச்சி. பேசிக்கொண்டிருக்கிற நாகராஜன் இன்னொரு தொலைக்காட்சி பேச்சரங்க நடுவராக இருந்த காரணத்தினால அண்ணன் முத்தலிப் அவர்கள் அந்த ஆலோசனையை யாரை வைத்து நிகழ்த்தலாம் என்று கேட்ட பொழுது அதுவரைக்கும் திரைக்கு உள்ளார இருந்த அண்ணன் ராஜேஷ் அவர்களை அந்த வேந்தர் தொலைக்காட்சி மேடையில கொண்டு வந்து நிறுத்திய பிறகு அவருடைய எண்ணங்கள் வண்ணங்களாக தொலைக்காட்சியிலே மலரத் தொடங்கியது. பல இளைஞர்களுடைய சிந்தனைகளை அவர் எடுத்து பேசுகிற பொழுதும் அந்த தலைப்புக்கேற்ற செய்திகளை சொல்லுகிற பொழுது நடிகர் ராஜேஷ் அவர்களுடைய அறிவாற்றலுக்கு அந்த வேந்தர் தொலைக்காட்சி நிகழ்ச்சி தான் ஒரு மிகப்பெரிய வடிகாலாக இருந்தது. இன்னும் சொல்ல போனால் எங்க ராஜ் தொலைக்காட்சியில 2 முறை அவரை பட்டிமன்றத்துக்கு நடுவராக அழைத்திருந்தோம். கோயம்புத்தூர்ல விமானத்துல இறங்கி கரூருக்கு வருகிற வரை வாகனத்திலே அந்த தலைப்பை பற்றி பேசிவிட்டு மேடையில மிகச் சிறப்பாக அந்த நிகழ்ச்சியை நிகழ்த்தினார். அந்த நிகழ்ச்சியில பேசிய பேச்சாளர்கள், அதிலும் குறிப்பாக பெண் பேச்சாளர்கள் அருமை தங்கை அறந்தாங்கி நிஷா, நாகை வேம்பு
போன்ற நல்ல பெண் பேச்சாளர்களை அடையாளப்படுத்தி கரூர்ல அவங்க எல்லாருக்கும் அன்னைக்கு ராத்திரி டிஃபன் ஏற்பாடு பண்ணி சாப்பிட வச்சு இந்தந்த செய்தியை இப்படி இப்படி சொல்லலாமா, இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஆலோசனைகளை பெரிய இலக்கியம் தெரிந்த பேச்சாளர்களுக்கு கூட சொன்ன ஒரு நல்ல பண்பு அவருக்கு உண்டு. ஒரு ஒரு வாரத்துக்கு முன்பு கூட நமது வடிவேல் அவருடைய நடித்து கொண்டிருந்த நம்ம நடிகர் சவுந்தர் அவர்கள் அண்ணன் ராஜேஷ் அவர்களோடு ஒரு சின்ன கூட்டத்துக்கு போயிருந்த பொழுது கூட வருத்தப்பட்டிருக்கார். எனக்கு இன்னும் ஒரு சரியான அங்கீகாரம் இல்லை. ஆனால் யூடியூப்லலாம் இப்போ நிறைய அவருடைய வீடியோஸ் வந்துட்டு இருக்குது. அது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாதகம், வைத்தியம், இந்த இது சம்பந்தப்பட்டதே வந்துட்டு இருக்கு. என்னுடைய சிந்தனையை விதைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, தம்பி நாகராஜிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னதை செய்தியை கூட நடிகர் சௌந்தரி இன்னைக்கு காலையில் எனக்கு ஞாபகப்படுத்தினார். அதே மாதிரி வைரமுத்துடைய அன்னையார் இறந்து போய் வந்த செய்தி கேட்டு இவர் வீட்டுக்கு போயிட்டு திருப்பி வருகிற பொழுது நல்ல ஒரு 15 நிமிடம் என்கிட்ட தொலைபேசியில் பேசினார். அவர் பேசுகிறவர்கள் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளார அவர் அடைக்க முடியாதுன்னு சொன்ன என்ன காரணம்னா, தமிழ் இலக்கியம் நமக்கு தெரியும், குறைந்தபட்சம் பல மொழி இலக்கியங்களும் தெரியும். ஆனால் அவருக்கு எல்லா மொழி இலக்கியங்களும் தெரியும், அதை நன்றாக பேச தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 4-5 மொழிகளில் சரளமாக எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சவர். இன்றைக்கு காலையில அவருக்கு மாரடைப்பு வந்தது அப்படின்னு செய்தியை கேட்கிற பொழுது கூட நான் நினைச்சேன், அவருக்கு கண்டிப்பாக மாரடைப்பு வந்திருக்காது. அதிக சிந்தனைகளை தன் மூளையில ஏற்றியதினால் அந்த மூளைதான் அந்த வலு தாங்காமல் அவரை இழந்திருக்கிறதே தவிர அவரை போல அறிவாளி, படிப்பாளி, சிந்தனையாளர் உலகத்துல கிடையவே கிடையாது. திரையுலகத்திலே தனக்கென தனி இடத்தை தக்க வைத்துக் கொண்டு அதற்காக நடித்தவர். சமீபத்தில் ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளிவந்த இந்த அறை எண் 305 கடவுள்னு ஒரு சினிமா, நம்ம நடிகர் சந்தானம் கூட நடிச்சிருப்பார். அதுல கூட பாத்தீங்கன்னா ஒரு தாடி வச்சுக்கிட்டு ஒரு இது மாதிரி பேசுவார். நான் கூட கேட்டேன், என்னென்ன தாடி வச்சிருக்கேன்னு. இல்லை, கதைக்காக சொன்னாங்க, வச்சுக்கிட்டேன். அது ரொம்ப முக்கியம் சார். அவர்கிட்ட ஒரு பெரிய நல்ல பழக்கம் இல்லைன்னா டெய்லி ஷேவ் பண்ணிடுவார். ஏன்னு கேட்பேன், இந்த முகத்தில் முடி முள்ளு முள்ளாய் இருந்தால் எதிரில் பார்ப்பவர்கள் நெஞ்சில் முள் தைக்கும்பர். இது எவ்வளவு பெரிய வாய்ப்பு பாருங்க. இந்த முக வசீகரம் என்பது ஒரு கலைஞனுக்கு வேண்டும்பார். சிவாஜியை ரொம்ப ஆழ்ந்து கற்றவர், சிவாஜியை தன்னுடைய குருநாதராகவே ஏற்றுக்கொண்டவர். அண்மையில கூட ஒரு பேட்டியில கூட சொல்லியிருப்பார், சிவாஜி பாசமலர் படத்துல அந்த தொட்டில தாளாட்டுவதை போல அவர் வீட்டுக்கு நடுப்புற ஒரு ஊஞ்சல் கட்டி வைத்திருப்பார். அந்த ஊஞ்சல்ல அவரும் அவர் மனைவியும் இருந்து பார்க்கணும்னு நினைச்சிருப்பார். எதிர்பாராத விதமாக அந்த மனைவியின் படத்தை வைத்து ஆடிட்டு இருப்பார். இந்த அவருடைய பெண்களுக்கெல்லாம் வெளியில போய் கல்யாணம் பண்ணி கொடுத்ததால எல்லாம் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க, கனடாவில் இருக்காங்க அவங்க பொண்ணு. இது எல்லாத்தையும் தாங்கி கிட்டத்தட்ட அவர் ஒரு தனிமையான வாழ்க்கையை இத்தனை ஆண்டு காலத்துல அவர் அனுபவிச்சுட்டு இருக்கார். அவரை சொல்றதுக்காக அவர் மனைவியோட இல்லையோ, தனிமையான வாழ்க்கை தானே அவருக்கு. ஆமா, மனைவி இல்லையே, பகலும் இல்லை, அவங்க கனடால இருக்காங்க, இவங்க இல்லை. அந்த வரைபடத்தை பார்த்துட்டு தான் இவர் தன் வாழ்க்கையை நடத்துவார். ஆனா அதுக்கு அவரு நம்மளாம் என்ன நினைப்போம், தனிமையா இருந்தா அது ஒரு பெரிய சோகம்னு நினைப்போம்ல. அவர் அதை சுகம்னு சொல்லுவார். எப்படின்னா சுகம்னா, தனிமையில இருக்கிறப்ப யாரும் தொல்லை பண்ணாம நான் எதை படிக்கணும்னு நினைக்கிறேனோ அதை படிக்கிறேன், எதை எழுதணும்னு நினைக்கிறேனோ எழுதுறேன். உண்மையிலே அவர் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா பல நோட்டு குறிப்புகள் இருக்குது. அவர் படித்ததுல அவர்கிட்ட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ஒரு புத்தகத்தை பற்றி ஒரு 10 பக்கம் எழுதி வச்சிருப்பார். இந்த புத்தகத்துல இந்த இடம்லாம் சரியா இருந்துச்சு அப்படின்னு எழுதி வச்சிருப்பார். அது அதை விட ஒரு மிகப்பெரிய அவர்கிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய பாடம். ஏன்னா புத்தகத்தை பக்கம் பெரட்டி படிக்கிறது அவருடைய வேலை அல்ல, அந்த பக்கத்துல எது அடுத்தவர்களுக்கு பயன்படும் படிப்பார். அதெல்லாம் நீங்க அவர் பேட்டி எடுக்கிற மாதிரி அவரோட பேசுகிற மாதிரி எல்லாம் பல அறிஞர்களை வச்சு இருக்கிறப்ப அவர்கள் சொல்ற செய்தியை விட இவர் அதிகமா சொல்லுவார். நீங்க அவர் வீடியோஸ். ஆனா இப்ப இந்த இணையதளம் வலையொலியெல்லாம் வந்ததுல
அவருடைய வீடியோக்கள் அதிகமாக மக்கள் மத்தியில் பரவி இருக்குது. பரவி இருக்குங்கிறத விட பாராட்டப்பட்டிருக்கு. இன்னைக்கு நான் ஒரு தமிழ் படித்தவன், கிட்டத்தட்ட 40 வருடமா மேடையில் இருக்கிறவன், ஒரு நடிகரை புகழ்ந்து பேசணும்னு சொல்லணும்னா அவரை நடிகராக பார்க்கல. அவர் ஒரு சிறந்த படிப்பாளி, அவர் மிகச்சிறந்த அறிவாளி, அவர் மிகச்சிறந்த சிந்தனையாளர். அதை தவிர நுணுக்கமாக சொல்ல போனா ஒரு கதாபாத்திரத்தை எடுத்துக்கிட்டா கூட அதுல உண்மைத்தன்மை இருக்கான்னு பார்ப்பார். ஒரு ஒரு திரைப்படத்துல ஒரு தெய்வீக திரைப்படம் அது, அதுல வந்து ஒரு பெண்ணினுடைய அந்த முடியை கொடுத்தா அந்த பெண்ணை ஓவியமாக வரையலாம். அப்படி ஓவியமா வரைகிற பொழுது மன்னனாக இருக்கிற தியாகராஜன் சந்தேகப்படுற மாதிரி ஒரு காட்சி வரும். ஏன்னா இவர் வந்து அந்த பெண்ணுக்கு இருக்கிற மச்சத்தை வரைவார். அந்த சினிமாவில் நடிக்கிறப்ப ராஜேஷ் சாரு அந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்குமாங்கிறதுக்காக 20 புத்தகத்தை படிச்சிருக்காரு, 10 பேர்கிட்ட கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கு பிறகு அது உண்மைன்னு புரிஞ்சுதான் அந்த கதாபாத்திரத்தை எடுத்துக்கிட்டார். அந்த படத்து பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனா அந்த கலந்துரையாடலப்ப நான் இருந்தேன். சொன்னார், ஒரு முடியை வச்சு ஒரு உருவத்தை வரைய முடியும்னா அது சாத்தியமா நம்ம தெரிஞ்சுட்டு தான் அந்த கதாபாத்திரத்தில் நடிக்கணும்னு. அப்படிதான் அந்த கதாபாத்திரத்தில் நடிச்சார். அப்படி அவர் ஒவ்வொரு கதாபாத்திரம் ஏற்றுக்கொள்கிற பொழுதெல்லாம் அந்த கதாபாத்திரத்தினுடைய உண்மைத்தன்மையை புரிஞ்சுப்பார். இன்னமும் அவர் வியந்து பாராட்டுகிற மிகப்பெரிய கிளைமேக்ஸ் எதுன்னா அந்த நாட்கள் கிளைமேக்ஸ் தான். அதுல பாக்யராஜ் சார் சொன்ன கடைசி டயலாக்கு, ராஜேஷ் சாருக்கு ஷூட்டிங்ல கண்ணில் தண்ணி வந்துடுச்சான். என்னுடைய காதலி உங்களுக்கு மனைவி ஆகலாம், ஆனா உங்க மனைவி எனக்கு காதலி, உங்களுடைய மனைவி என்னுடைய மனைவி ஆக முடியாதுன்னு பாக்யராஜ் சொன்ன கிளைமேக்ஸ் எவ்வளோ பெரிய சிந்தனைன்னு கிட்டத்தட்ட அது சம்பந்தமா அவர் ஒரு புத்தகமே போடுகிற அளவுக்கு பேசியிருக்கிறார். அந்த மாதிரி அவர் திரை உலகத்திலும் சரி, இலக்கிய உலகத்திலும் சரி, தொலைக்காட்சி தொடர்கள், தொலைக்காட்சி பேட்டிகள், தொலைக்காட்சி பேச்சரங்கங்கள், இது அத்தனையிலையும் தன்னைத்தானே நிலைநிறுத்தி கொண்டவர். நாங்க இது உங்கள் மேடையில ஒரு தலைப்பு கொடுத்தோம்னா அந்த தலைப்பு குறித்து அவர் ஒரு 20 பக்கத்துக்கு தயார் பண்ணிடுவார். நீங்க இன்னொன்று புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, பல திரைப்பட நடிகர்கள் இன்னைக்கு பேச்சரங்க மேடைகளுக்கு வருவதற்கு ஒரு வகையில அவருடைய அறிமுகம் காரணம். இது உங்கள் மேடையில ஒரு தொய்வு ஏற்படுகிற பொழுது வேணா ஒரு 2 இதுக்கு நம்ம அண்ணன் ஒய்ஜி மகேந்திரன் வச்சு பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி ஒய்ஜி மகேந்திரன் ஒரு நகைச்சுவை நடிகராக யோசித்து கொண்டிருந்த தயாரிப்பாளர்கள் மத்தியில ஒய்ஜி மகேந்திரன் இருக்கிற திறமையை சொல்லி பெருமைப்படுத்திய பெருமை அண்ணன் ராஜேஷுக்கு உண்டு. அதுக்கப்புறம் அவரு ஒரு 4 எபிசோடு அவர் பண்ணார். அதுக்கு வழிவிட்டவர் அண்ணன் ராஜேஷ் அவர். ஏன்னா நானே பண்ணிட்டு இருக்கிறேன், மக்களுக்கு ஒரு போர் சார், இந்த சிந்தனையெல்லாம் யாருக்கும் வராது. ஒரு இடத்துல இருந்துட்டோம்னா அதை நிலைநிறுத்த வேண்டும் என்று நினைக்கிற நடிகர்கள் மத்தியில அடுத்த நடிகரை அடையாளப்படுத்திய பெருமையும் அண்ணன் ராஜேஷ் அவர்களுக்கு உண்டு. இப்படி ஏகப்பட்ட சொல்லிக்கிட்டே போலாம். கண்டிப்பா கிட்டத்தட்ட ஒரு மடை திறந்த வெள்ளம் மாதிரி உங்களுக்கும் ராஜேஷ் அவர்களுக்குமான இருந்த அந்த தொடர்புகள், அந்த உணர்வுகளை நம்மளால புரிஞ்சிக்க முடிஞ்சு. தொடர்ந்து வருங்காலங்களிலையும் அவர் குறித்து நம்ம நிறைய பேச இருக்கிறோம். உங்களுடைய இந்த நேரத்திற்கும் வாய்ப்பிற்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் சார். நன்றி.